அண்ணா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை வந்து அவர் சட்டமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது, அவருக்கு எந்த சீட்டுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சிலர் வந்து அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கணும், அவரும் சட்டமன்றத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வரணுமா இல்லை வேண்டாமா? அண்ணாமலை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லதான். ஏற்கனவே ரொம்ப பேசியிருக்காரு, அவர் ஜாஸ்தி பேசிட்டாரு. அவர் வந்து மக்களுக்கு ஒன்றும் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதும் கிடையாது. பிஜேபியிலே இருந்தால் கூட ஒன்றும் செஞ்சதே இல்லை. அதனால் எடப்பாடி சொன்னது கரெக்டான வார்த்தை. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது தான். அண்ணாமலையை உள்ளே சேர்க்கவே கூடாது, சேர்த்தாமல் இருந்தால் தான் நாங்கள் கூட்டணி வருவோம்னு ஏற்கனவே எடப்பாடி சொல்லிட்டாரு. இதுதான் நடக்குது. இது அண்ணாமலையை சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் அதிகமாக பேசுவார். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் படித்தவர்ன்றனால அவர் கொஞ்சம் அதிகமாக பேசுவார். கண்டிப்பாக அவரை வெளியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அவரை உள்ளே வச்சா டேஞ்சர் தான். ஆனால் வந்து இப்போ அவர் வந்தமேட்டுக்கு தான் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது. அவர் இல்லாமல் இப்போ ஏன் அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க. அப்படி கேள்வி எழுப்பும்போது இப்போ அவர் வேறு தனியாக கட்சி வேறு ஆரம்பிச்சிருக்காரா? இந்த ஒரு சிலர் மக்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் இந்த டைம் வரதுக்காச்சும் வாய்ப்பு இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு தொகுதியிலையாவது. அண்ணாமலையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. புதுசாக வரவங்களுக்கு யாருக்குமே அதிகமான வாய்ப்பு கிடையாது. அவங்களாம் ஒரு 25-30 வருஷம் அதில் உருண்டு பரண்டு வந்த பிறகு தான் ஒரு எதிர்கட்சியாகவே உட்கார முடியுமே தவிர, இன்றைக்கி போயிச்ச காலம் நாளைக்கு வந்து அதில் வரணும்னா அது கண்டிப்பாக ஆகாது, கிடையாது, நடக்காது. 2026 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். மற்றவங்க யாருக்கும் வாய்ப்பு கம்மி தான். உதயசூரியன் தான் வரும். அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. சார் ஒரு நிமிஷம் நான் நினைக்கிற கேளுங்க சார். நீங்களும் அரசியல் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை மட்டும் பார்க்கும்போது எல்லாம் கேட்குறீங்கள, ஒரு குழந்தை அடிபட்டா, ஒரு குழந்தை கீழே விழுந்தா, அப்போ நினைக்கிறீங்க எல்லாருமே குழந்தைங்க சாவடிப்பீங்களா? உங்களுக்கு மட்டும் எல்லாமே இருக்குது, ஆனால் எங்களுக்கு மட்டும் எதுவுமே இல்லையா? பிஜேபியில் இருக்க அண்ணாமலையை வந்து சட்டமன்றத்துக்குள்ள வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி வந்து அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபி எங்கள் தளபதி தான் வரப்போகுது. அவர் சொல்லியிருக்கார் காங்கிரஸுக்கு, அவரோட விஷயம் இருக்குது. எங்கள் தலைவர் சொல்லி நாங்கள் நிற்போம், மன்றத்தை நாங்கள் நிற்போம். அஜித் சாரும் சொல்லியிருக்காருங்க, நாங்களாம் எல்லாம் வருவோம். எங்கள் அஜித் டீம் சொல்லி விஜய் சார், நாங்களாம் அஜித் சாருக்கு தான், நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், எல்லாத்தையும் இருப்போம். இது வரைக்கும் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களை சாவடிக்காதீங்க சார். 2026 யாருன்னா வருவாங்க? யார் 2026 ஒன்றே ஒன்று, டிஎம்கே இல்லை டிவிகே, இது மட்டும்தான் வரும். இதுக்கப்புறம் நான் நினைக்கிறது ஒன்றுன்னு சொல்லிடுறேன். எனக்கு மனசாட்சி தாய்க்கு குப்பை போறதுக்கு வண்டி தான் ஓட்டுறாங்க. குப்பை வேலை செய்கிறேன் சார். எங்களால் பாட்டில் குச்சிச்சு, காலில் வந்துச்சு. எங்களுக்கு யாரும் சேஃப்டி வரல. நேற்று கூட ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு லேடிக்கு அடிபட்டுச்சு. இப்போ அந்த கேஸு கூட நான் பார்த்து தான் இருக்கேன் சார். விஜய் சார், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன், அந்த லேடியை காப்பாற்றணும். அவன் ஃபாஸ்ட்டாக ஓட்டி வரான், சின்ன பையன் தான், உன்ன மாதிரி தான் இருந்தான். அவன் ஓட்டி வந்து அவன் என்ன லைசன்ஸே கிடையாது. காலையில் வேலைக்கு பழக்கு வரோம். ஏன் சார் பழுப்புங்களை இடிச்சு போன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நாங்கள் குப்பை பொறுக்கு நைட்டில் வந்து இடிச்சு போகிறான். எனக்கு போதையில் அவன் என்ன போதை பண்ணுறானுங்க தெரியாது சார். இதை மட்டும் கண்ட்ரோலாக பண்ணுங்கள் சார். இதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். இந்த கண்ட்ரோல் மட்டும் இருந்தால் எனக்கு போதும் சார். அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நோட் புக்கு எல்லாமே பக்கா வரணும் சார். சாப்பாடுலேருந்து எல்லாமே பக்கா பண்ணுங்கள். பொதுமக்கள் வயசானவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சார். வயசானவங்க நல்லா இருந்தால் அவங்களும் எனக்கு போதும் சார். அது எடப்பாடியோட கண்ட்ரோல்லையே கிடையாது ஏடிஎம்கே. அது வந்து பிஜேபியோட கண்ட்ரோல் தான் இருக்குது. அவங்க தான் இப்போ அவங்களோட இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த வேன்லேயே வந்து மோடியோட படம் தான் இருக்குது. எடப்பாடியோட படம் இது அம்மாவோட படம் இல்லை, அம்மாவோட படம் இதால் கிடையாது. மோடியோட படம் தான் முன்னால் முதன்மையாக நிற்கிது. அதனால் அது ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு பூசல் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ணாமலைக்கும் இருக்குது. அவங்க பிஜேபி தலைமை ஒத்துக்கிட்டதுனால தான் இவர் ஒத்துக்கிட்டார். வேறு வழி இல்லாமல் இவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இவருக்கு தான் டேஞ்சர். பிஜேபி கூட சேர்றதுனால இவருக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும். எடப்பாடி அப்படி நினைக்கிறாரு. ஆனால் ஒரு சிலர் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்து இப்போ தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் வந்து சுயமாக நின்று ஏதாவது தொகுதியில் வந்து உள்ளே வந்து சட்டமன்றத்தில் வந்துடுவாருன்னு சொல்கிறாங்க. அதுதான் நல்லது. அண்ணாமலை வந்து அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி வந்து பிஜேபி கூட விட்டு அவர் வெளியே வந்தாருன்னா மக்களுக்காக செய்யலாம். அவர் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு செய்யலாம்.
அவர் அதுலேருந்து வெளியே வரணும், பிஜேபியிலேருந்து வெளியே வரணும், வந்தால் தானே அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம். இப்போ அவர் வெளியே வந்தார்னா அவர் எப்படி கர்நாடகாவோட ஒரு அதிகாரியாக இருந்தாரோ அதே மாதிரி ஒரு நல்ல அதிகாரியாக இருப்பார். இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் அதை ப்ரூவ் பண்ணலாம், மக்களுக்காக செய்கிறான்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல பேச்சாளர். அவர் நல்லா ஆனால் மாற்றி பேசுவார், அவ்வளோதான். அவரோட கருத்தை அவர் சொல்லி. நான் அண்ணாமலை பற்றி கருத்து சொல்ல சரியில்லைங்க. ஏன்னு சொன்னேன்னா அது வந்து பேச்சே வந்து நேர்மையான பேச்சு பேசலை. அவர் சட்டசபைக்கு வந்தாலும் அப்படி தான் பேச போகிறாரு. அதனால் அவர் சீட்டே கொடுத்தாலும் மக்கள் வந்து 90% தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதனால் அவர் கௌரவமாக நான் எலெக்ஷன் இல்லைன்னு கௌரவமாக ஒதுங்கிட்டார். அதுவே என்னை பொறுத்த நல்லது நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் வந்து தனி தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்னாச்சும் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா வந்து அவர் வந்து முதல்ல மக்கள் வந்து சந்தித்த முறையே சரியில்லை. பிஜேபியில் இருந்து தான் சந்திச்சார கண்டி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பொது அரசியலாக செஞ்சு மக்களுக்கு சேவை செஞ்சு வரல. பிஜேபி ஒரு அடையாளத்தை குத்தி தான் வந்தார். அந்த அடையாளம் குத்தி வரும்போது அது நேர்மையாக அவர் செயல்படல. அவர் செயல்படும் போது சில விஷயங்கள் எவ்வளோ உதாரணம் மக்கள் மனசில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மீடியாவில் பெருக்கி போச்சு, அன்றைக்கி மீடியா கிடையாது. இன்றைக்கி மீடியா இருக்கிறதுனால அவரால் முடியாது. அதனால தான் அவர் கௌரவமாக இப்போ ஒதுங்கி நிற்கிறது. சிறிது காலம் ஒதுங்கி நின்று அப்புறம் அவர் எண்ணங்களை எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்தாருன்னா அன்றைக்கி வேணால் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இப்போ பிஜேபியில் நயனார் நாகேந்திரன் பரவாயில்லன்றீங்களா இல்லை அண்ணாமலை பரவாயில்ல? பிஜேபி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க சார். ஆனால் இப்போ 2 பேருமே சரியில்லை தான். யாரும் யோகியம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே அவங்க சுய லாபத்து தான் வந்திருக்காங்க. அண்ணாமலைனா ஒரு ஐபிஎஸ்ஸை பதிவு பண்ணிவிட்டு பிஜேபி வந்தார். நயனார் நாகேந்திரன் அப்படி இல்லையே. அதிமுகவிலேருந்து தான் பணத்தை காப்பாற்றிட்டு தான் பிஜேபி போனார் கண்டி அவர் வந்து கட்சி சார்பாக போடல. அதிமுகவே இன்னைக்கு பிஜேபி கைப்பிடியில் தான் இருக்குது. அது 100க்கு 100 உண்மை தான். எல்லாருக்குமே தெரியுங்க. அது 100க்கு 100 உண்மை தான். எடப்பாடியார் என்ன பண்ணுறது, முழுங்க முடியல, மெல்லவும் முடியல, முழுங்க முடியாமல் முடிச்சுட்டு கம்முன்னு இருக்காரு. சரி எப்படியா இருதலை கொல்லி எறும்பு மாதிரி இருக்கிறது, நம்ம சொத்தை காப்பாற்றின்னு அவர் இப்படிலாம் நாடகம் ஆடி இருக்காரு. அது மக்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ணாமலை இல்லைன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சியே வேஸ்ட்டு. அவர் தான் அந்த கட்சிக்கு பலமே. அண்ணாமலை கிரேட். நயனார் நாகேந்திரன் அவர் வேஸ்ட்டு. ஏன் அவர் வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? இல்லை, அண்ணாமலை வந்து உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா வளர்த்தாரு. நயனார் வளர்க்கல கட்சி. அவர் வந்து சும்மா அவர் பேசுகிறதுனாலே அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அண்ணாமலை வந்து ஒரு போல்டு, சிறந்த மனிதர். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து படித்தவர், நிறைய பேசுவார். படித்தவர், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தவர், நாளும் அறிந்தவர். அதனால் தெளிவாக இருக்கும். சரி, இப்போ அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதனால இப்போ இங்கே சீட்டே கொடுக்கலனாலும் தனியாக அவருக்கு ஒரு மாஸ் இருக்குது. அவருக்கு என்றைக்குமே அண்ணாமலை தனி ஒரு மாஸ். சரி, அவர் வருவாரா? வந்தால் நல்லாயிருக்கும், எதிர்பார்க்குறோம். அவர் வர வாய்ப்பு கம்மி. இதுக்குன்னு அதிமுக கூட்டம் சொல்ல பிஜேபியில் வந்து அதிமுக கூட்டம் கிடையாது, தனித்தனியாக இருந்தாங்க. ஆனால் நல்ல மனுஷன், நல்ல சாப்பாடு இருந்தார். அப்போ தான் அந்த மாதிரி கட்சி வந்து இப்போ வேலுமுருகன் வந்தார், இப்போது நாயநகர் தான் வந்துக்கிறாங்க. பழையாள் அவர் இப்போ ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர். அவர் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இப்போ சன் பண்ணிட்டு இந்த தொழில் எடுக்கிறாரு. அவர் பண்ணி தப்பு தான். அவர் ரொம்ப அது என்ன ஸ்பீடு ஒர்க். அவர் நல்ல மனுஷன், செய்வாங்க. அது தப்பு தான் நிற்கிறது. அவங்க ஆதரவு சப்போர்ட்டுக்கு கிடைக்கான சீட் கிடைப்பாங்க. எடப்பாடி கொடுத்தாலும் எடுப்பு கிடைக்காது சார் உண்டு. இப்போ அவர் அண்ணாமலை வந்து தனியாக நிற்கிறாரு. தனியாக நின்று அவர் ஒரு தொகுதியிலேயே ஜெயிப்பாரா? எந்த கட்சியுமே தனித்து சுவாசியோடு கெளிக்க முடியாது. கூட்டணியில் தான் இருக்க முடியும். அது அதிமுக சரி, திமுக சரி, எந்த கட்சி காலம் சரி, கூட்டணி தான் முடியும். அந்த படியாது தனித்து எதுவும் வர முடியாது. அதுதான் உண்மை. ஆனால் அவர் சட்டமே தப்பு. நான் மோடிக்கே தெரியும் அவருக்கு கையாளுன்னு. அவர் பண்ண தப்பு தான். உண்மையான அவர்த்தாது, மாற்றமே கிடையாது. அதான் உண்மை. தேங்க்ஸ். அதிமுக தோக்க போகுது. மிஞ்சி போனால் என்ன, ஒரு 15லேருந்து 20 சீட்டு வரும். பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எவங்கிறான் அதை சொல்லுங்கள். 27 சீட்டு கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு. அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை. அவர் கேட்டது தொண்டாமுத்தூர் கவுண்டம்பாளையம் கேட்டார். தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி போயிடுச்சு. கொடுக்க சொல்லு, கவுண்டம்பாளையம் கொடுக்க சொல்லு. நகட்டா அவர் நிற்கக்கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் நிற்கக்கூடாது. நான் பாஜகக்காரன், அண்ணாமலை தீவிர ஆதரவாளர். நான் சொல்கிறேன் அண்ணாமலைக்கு சீட்டு வேண்டாம், அவர் நிற்கக்கூடாது. அதிமுககாரன் ஓட்டு போட்டு எங்கள் தலைவன் ஜெயிக்கக்கூடாது. பிஜேபிக்காரன் ஓட்டு போட்டு என் தலைவன் ஜெயிக்கணும். அதான் என்னுடைய கருத்து. ஆனால் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பிஜேபியில் இருக்கிறதே, பிஜேபி கொண்டு வந்ததே அண்ணாமலை தான். ஆமாம், உண்மைதான். அண்ணாமலைக்கு வந்து பெரிய மவுசு இருக்குது. அவர் தனியாக நின்னாலே ஜெயிச்சிருவாருன்னு சொல்கிறாங்க. தனியாக நிற்க வேண்டாம் அவர். நான் இந்த எலெக்ஷனை விட்டுடுங்க. 2029 பாராளுமன்ற தேர்தலில் அவர் தனியாக நிற்கணும். அவர் கூட சீமான் கூட்டி சேரணும். வேல்முருகன் மாதிரி வந்து ஆட்கள்லாம் வந்து சேர்ந்தாதான் பிஜேபி தனியாக நின்னா போதும். 2 திராவிட கட்சிகள் அழிக்கணும்னு தான் எங்களுடைய குறிக்கோள். ஓகேங்களா?